ஹலோ அச்சீவர்ஸ். இன்றைக்கி மார்னிங் நான் வந்து 4 o'clock எழுந்து என்னோடய ரொட்டீன்லாம் கம்ப்ளீட் பண்ணி ப்ரேயர் பண்ணி ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஷார்ப்பாக 5 o'clock வந்து நான் உட்காந்துட்டேன் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி என்னோடய நைட் ரொட்டீனும் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு சின்ன விஷயம் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நியூவாக வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டவுட் என்னென்னா, நம்ம செல்ஃபாக படிக்கலாமா இல்லை கோச்சிங் கிளாஸ் போகலாமா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா, எடுத்த உடனே தயவு செஞ்சு எந்த ஒரு கோச்சிங் கிளாஸையும் நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம். இது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்கிறேன். வித்தின் ஒரு 2 or 3 monthஸில் நமக்கு வந்து ஒரு ஹிட் ஒன்று வரும். அவசரப்பட்டுட்டோமோ, இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஒன்ஸ் வந்து இந்த சிலபஸ் இந்த சப்ஜெக்டில் ஃபெமிலியர் ஆக ஆக நமக்கு வந்து சோர்ஸ் வந்து நிறைய இடத்துலேருந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். நமக்கு வந்து கோச்சிங் சென்டர் கொடுக்குற நோட்ஸ் மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணுன்ட்டு கிடையாது. ஸோ ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் இருக்குது. யூடியூப்பில் அதை விட அதிகமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணாலே போதுமே. நம்ம வந்து எதுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் போகணும் அப்படிங்கிற கொஷின் வந்து நமக்குள்ளே கண்டிப்பாக வரும். அதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் என்ன தான் ஒரு கோச்சிங் சென்டர் நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே, அவங்க உங்களுக்கு என்ன தான் பெட்டரான நோட்ஸ் கொடுத்தாலுமே, நீங்கள் சில புக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அவங்க சொல்கிறத விட உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக வந்து நெட்லேயோ வேறு ஏதாவது சோர்ஸ்லையோ நீங்கள் தேடி படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக் விஷயம் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே ஓனாக படிக்கலாம். எனக்கு சுத்தமாக பேசிக்லேருந்து ஒரு கைடன்ஸ் எனக்கு வேணும், எனக்கு கை பிடிச்ச ஆள் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கோச்சிங் சென்டர் போகலாம். ஸோ நானும் இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனேன். ஏன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடிக்கணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. சிலபஸ் பாருங்கள், புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள், சும்மா நீங்கள் படிங்க, ஒரு என்சிஆர்டி வாங்கி படித்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த விஷயம் புரியலை, எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு மென்டார் வேணும்னா தாராளமாக கோச்சிங் சென்டர் போகலாம். ஸோ கோச்சிங் சென்டர் குறை சொல்லலை, பட் நம்மளோட டைம் அண்டு காசு மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு விஷயந்தான். இல்லை எனக்கு எல்லாமே புரியுது நான் படிச்சுப்பேன் அப்படின்னாலுமே நமக்கு ஒரு மென்டர் கண்டிப்பாக தேவை தான். ஸோ அதுக்கு வந்து அந்த சோர்ஸ் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், எங்கேருந்து எடுக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வைஸஸ் இருக்குது, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோடய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். அட் த சேம் டைம் நம்மளோட டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி 1 year டைம் டேபிள் போடுங்க, டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ப்ரோக்ரெசிவாக நீங்களும் கொண்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.